ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நம்ம வீட்டில் என்னென்ன செடிலாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் அப்போலாம் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடி இதெல்லாம் நிறையவே இல்லவே இல்லை. இந்த மல்லிகைப்பூ கூடமே குட்டியாக தான் இருக்கும். சரி, இப்போ வந்து அதெல்லாம் நம்ம கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மிளகா செடி. நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்து மிளகா வந்து சமையலுக்கு உதவும் இல்லையா, அதனால தான் வந்து இந்த மிளகா செடியை வந்து நான் விதை தான் சும்மா அப்படியே போட்டு விட்டோம். சூப்பராக வந்து செடி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முக்கு இருக்கு பாருங்க, நிறைய பூ வந்து பூத்துருக்கு பாருங்க. இது மிளகாவும் காய்ச்சுது. நான் பறிச்சேன் பாருங்க, மிளகா பறிச்சுட்டா ஒரு வர மிளகாவே வந்துருச்சு. இங்க பாருங்க, இங்க ஒரு மிளகா கீழே விழுந்துருச்சு பாப்பா. சூப்பரா இருக்கா, நிறைய பெருசா நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா அந்த இலை மட்டும் என்னன்னு தெரியல, அப்படியே சின்ன சின்னதா வந்து ஒரு சுருண்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே இங்க என்ன பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மிளகா செடி. இது வந்து கொஞ்சம் வாடி போச்சு கைஸ். வாடிலாம் போகல, இது வந்து அப்படியே நம்ம ட்ரைனேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அப்படியே மோல்டு போட்டிருக்கோமா. எவ்வளோதான் இப்போ காலையில் கூடமே தண்ணி ஊற்றுனேன், ஆனால் வந்து அது நிற்கவே மாட்டேங்குது தண்ணி. அதனால் வந்து அப்படியே காஞ்சு போன மாதிரியே இருக்கும். இதுலேயும் பாருங்கள் நிறைய வந்து மிளகா வந்து இருக்கும். இங்கே பாருங்கள் மிளகா காய் வந்து வச்சுருக்கு. சூப்பராக இருக்கா. எனக்கு ரொம்ப இது மாதிரி செடியெலாம் வளர்க்குறதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்க, நல்ல பெரிய மிளகாவும் ஒன்று இருக்கு, நல்ல காரமாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா துளசி செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா கருந்துளசி. இது வந்து 2 செடி துளசி செடியும் வந்து 2 வந்து வச்சுருக்கேன். இங்கே ஒன்று, இங்கே பாருங்க இங்கே ஒன்று. இது நல்ல பெருசாக வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து மற்ற இந்த மல்லிகைப்பூ செடிக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த துளசி செடியை வந்து அந்த துளசியெல்லாம் பறித்து நம்ம பெருமாளுக்கு வந்து கொடுத்துட்டு இந்த துளசி செடியை வந்து அப்படியே கழிச்சுட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அப்புறம் வந்து பாருங்க சூப்பராக வந்து இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் சங்குப்பூ செடி. ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சங்குப்பூ நல்லா இருக்கும், நல்லா பூத்துங்க பாருங்க. எங்கள் வீட்டில் இந்த இடத்துல வச்சு அப்படியே கொடியாக மாடி வரைக்கும் போயிருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட இருந்ததுன்னா நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் இப்போ இல்லை, அதெல்லாம் பழைய ஃபோனில் வந்து வச்சுருந்ததுனால. ஆனால் அந்த செடி தான் நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வச்ச செடியே. ஆனால் வந்து இப்போ அது வந்து அந்த ஒரு பூச்சி மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து அதை வெட்டி போட்டார். அதனால் இங்கே வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒன்று வந்து விட்டு வச்சுருக்கேன். அப்படியே இந்த இடத்துலையும் ஒன்று இருக்குது. இதோட ஒரு விதை இருந்தால் கூடமே போதும், நிறைய செடி வந்து வந்துடும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே கத்தாழை செடியாக தான் இருந்துச்சு. அந்த கத்தாழை செடியெல்லாம் எடுத்துட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி மல்லிகைப்பூ மிளகா இதெல்லாமே வந்து வச்சேன். இங்கே பாருங்கள், அப்படியே சூப்பராக நம்ம மல்லிகைப்பூ செடி வந்து இருக்குது பாருங்கள். எத்தனை மூக்கு திரும்ப இருக்குது, நிறையா அப்பப்போ பூ பூக்கும். நான் கூட கூட வந்து ஒரு 10 பூ எடுத்தோம். ஆமாம், நிறைய பூக்கும். இந்த வருஷம் தான் வந்து போன வருஷம் வந்து லாஸ்ட்டில் வந்து வச்சுருந்தேன் நினைக்கிறேன். 1 இயர்க்குள்ளேயே நல்லா க்ரோத் ஆகி நல்லா வந்து வந்துருச்சு நம்ம மல்லிகைப்பூ செடி. 2 செடி குண்டு மல்லி. 2 நாள் பூக்கிற பூ எடுத்து வச்சோம்னா நம்ம ஒரு வேளை கட்டி வச்சுக்கலாம். ஆமாம். அப்புறம் பாருங்கள், இந்த ஈவினிங் ஆனால் பூக்கும் பார்த்தீங்களா நித்திய கல்யாணி, அந்த பூச்செடியும் வந்து இருக்குது. அது ஆனால் நான் அதிகமாக வளரவே விடலை. அந்த செடிலாம் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஸ்துக்காக நான் வந்து வச்சிருக்கேன். நிறைய வச்சுருக்கோம். அது வந்து முல்லை, இது வந்து நித்திய கல்யாணி. அப்புறம் அப்படியே 2 துளசி செடி, இங்கே ஒரு 2 துளசி செடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம். இது ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வாடிடும். லைட் கனகாமரம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் வந்து நல்லா நிறைய நேரம் இருக்கும். இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வாடிடும். அங்கங்கே இருக்குது ஒரு 2-3 கனகாமரம் செடி வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க, இப்போ பாருங்க நிறைய வந்து மிளகா செடி வந்து முளைச்சிருக்கு. மிளகா வந்து நம்ம கிள்ளி டப்பாவில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, மிளகா அந்த டப்பா எண்டானோன்னா அந்த விதையெல்லாம் கொண்டு வந்து தூவி விட்டுருவேன். நிறைய வந்து முளைச்சி வந்துருக்கு. இது என்ன செடிமா? புல்லு. புல்லு. இது புல்லு, இது மிளகா செடி, புல்லு, இது கொத்தமல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கற்றாழை நிறைய இருந்துச்சு. அதெல்லாமே
போக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து வச்சிருக்கேன் இப்போ. இங்கே பாருங்க நிறையா அதுலேருந்து கிளை கற்றாழைகளும் வரும் நிறையா. அப்புறம் ஒன்று என்னன்னா அப்பப்போ நம்ம கத்தாழை வந்து பூ பூக்கும், அந்த அளவுக்கு நல்ல பெரிய கத்தாழைங்க. இங்கே நம்ம கத்தாழை பார்த்தீங்கன்னா அப்பப்போ பூ பூத்தே இருக்கும். பாருங்க பழைய பூ, இது வந்து பழைய பூ. இப்போ பாருங்க 2 பூ வந்து எதுக்கு பூக்குது? இதாகுது. இங்கே ஒரு பூ கூட பூத்துட்டு பாருங்க. எதுக்கு பூக்குது தெரியல, அது நல்லா பெரிய செடினா பூக்கும். அப்புறம் வந்து பாருங்க இங்கே ஃபுல்லாக நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த செடி, அப்படியே நிறைய இருக்கும். இதுலேயும் நிறையா அதுவும் கத்தாழையும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இது மட்டும் இருக்கு. இங்கே டேபிள் ரோஸ் செடிலாம் செத்து போயிடுச்சாட்டுக்கு அங்கே இருந்தது. இதா இதில் வந்து ஒயிட்டும் இருக்குது, வயலட் கலரும் இருக்குது, 2 கலர். இது என்ன பூச்செடி? நிறைய பூ பூக்கும். இது என்ன பூச்செடி பாருங்க. அப்புறம் இதுதான் என்ன செடினே தெரியாது, ஆனால் நாங்கள் வந்து வளர்த்துட்ருக்கேன். இது என்ன செடின்னு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. சரி இதுக்கெலாம் கொஞ்சம் கார்டியன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வளர்த்துட்ருக்கேன். காட்ஸ் செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில், நம்ம வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியே, நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே வெளியில வந்து இந்த செடியெல்லாம் வச்சிருக்கோம். உள்ள வந்தோம் அப்படின்னா வெத்தலை செடி கைஸ், வெற்றிலை. வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மல்லிகைப்பூ செடி தான் வந்து வச்சோம். இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே வந்து ஒரு 2 ரோஸ் செடியெல்லாம் வச்சுருந்தேன், நல்லாவே பூத்துச்சு. அப்புறம் பாருங்க இந்த மல்லிகைப்பூ செடி வந்து, இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி தெரியுதுங்களா, இது வந்து நான் வந்து வச்சு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. வீடு கட்டின புதுசில் வந்து வச்சேன். ஆனால் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அது கூடயே தான் இந்த முல்லை கொடியும் வந்து வச்சேன். அது ஆனால் பயங்கரமாக வந்து பெருசாக வளர்ந்துச்சு. எத்தனை தடவை கட் பண்ணி கூட போட்டேன், ஆனாலும் நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வெத்தலை கொடி, இது பாருங்க இந்த இடத்துக்கு தான் வந்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து நல்லா படர்ந்து சரியான வெத்தலை வந்து இருந்துச்சு. நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கழிச்சு விட்டு கொஞ்சமாக தான் வந்து வச்சுருக்கேன். எவ்வளோ பெருசு பாருங்க. வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து இந்த வெற்றிலை கொடியை வந்து இங்கே நான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வச்சேன். எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பி இந்த வெற்றிலை கொடி வந்து இங்கே இருக்கிறது. இது வந்து என் பையனுக்காக தான் மெயினாக வச்சேன். அப்போ ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து சளி பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சளிக்கு வந்து நம்ம வெற்றிலை வந்து கஷாயம் மாதிரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெற்றிலை கொடியே வந்து வச்சேன். இங்கே வந்து கற்பூரவள்ளிலாம் வந்து வச்சுருப்பேன், ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து ஒரு துளசி செடி, ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து அது சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்பூரவள்ளிலாம் அப்படியே படர்ந்து அவ்வளோ இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு இதை மட்டும்தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இதுவே வந்து ரொம்ப அப்படியே அடப்பாசனமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த தொட்டியில் வச்சு அலரி செடி வந்து வச்சுருக்கேன், பிங்க் அலரி. இதுலேயும் நிறைய வந்து பூ பூக்கும், நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க செடிங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இருக்க செடிங்களாம். எங்கள் வீட்டு செடிலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலே இன்னும் எதனா வைக்கலாமா, எதனா ஐடியா கொடுங்க. இந்த த்ரோ பேக் மாதிரி வாங்கி அதெல்லாம் என்ன செடிங்கெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுங்க. வீட்டுக்கு முன்னாடி வேற என்ன செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கிற செடிங்களாம். ரொம்ப பெரிய கார்டன்னா இல்லை, ரொம்ப 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 குட்டி கார்டன்னா இருக்கிற இடத்துல அப்படியே நான் வந்து வச்சுருக்கேன். இன்னும் என்ன செடிலாம் முன்னாடி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் கூட அந்த மண்ணு கொட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து வச்சிடலாம். அப்புறம் மாடி தோட்டம் கூட வைக்கலாங்கிற ஒரு ஐடியாலாம் இருக்குது. அதுக்கெலாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.